இவ்வளோ கேவலமாலாம் லவ் பண்ணுவீங்களா? வெக்கமாக இல்லை? ஹே காய்ஸ், வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் மை ஃபாலோவர் ஸ்டோரி. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் ட்ரெயின் நானும் போய் சிஸ்டர் என்னோடய ஸ்டோரி சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு கேட்டாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர் என்னாச்சு? அக்கா நானும் ஒரு பையனும் ஒரு 5 இயர்ஸாக சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப நல்லாவே லவ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே போயிட்டு எங்களுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைங்க வரும். ஆனால் அது சால்வ் ஆகிடும். விஷயம் அவரை பற்றி தெரிய வருது. நான் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அது கேட்கும் போதே எனக்கு சத்தியமாகவே என்னால் ஓவர் கம்மே பண்ணிட்டு வர முடியல. ரொம்பவே நான் உடஞ்சி போனேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டு போகாதன்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்து ரிட்டன் கேட்டார். சரி ஓகே, அவர் மேலே இந்த காதலில் நான் திருப்பியும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் ஓகே அவர் பண்ண மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன். திருப்பியும் வேறு ஒரு பொண்ணு கூட அதே மாதிரி சண்டை வந்து கான்வர்சேஷன் ஆகும்போது இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணார். நானும் நம்பி ஒரு தடவையும் போகும்போது மறுபடியும் வேறு பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்டில் எனக்கு கோவம் வந்து நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இருக்கும்போது எதுக்காக பேசுகிறீங்க? அவர் என்ன சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாராம். உண்மையாக ஒரு 5 இயர்ஸாக ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அப்புறம் எதுக்குடா வேறு பொண்ணு, எதுக்குடா சீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். 5 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நல்லா தான் லவ் போயிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு எதுக்கு? அட் அ டைமில் 2 வச்சு ஓட்டுவியா? உன்னை வச்சு ஓட்டுறதுக்கே முடியல, எதுக்கு உனக்கு 2? இந்த மாதிரி உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் சீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து அந்த பொண்ணு என்ன ஏமாத்துறான், இந்த பொண்ணு ஏமாத்துறான்னு சொல்கிறீங்க. ஏன் பாய்ஸ் இப்படி பண்ணுறீங்க? பொண்ணு வந்து அக்கா என்னால் மூவ் ஆக முடியல, நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டேன்னு உக்கான்னு ஓன்னு அழுது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அழ வச்சுட்டு போகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி நல்ல பொண்ணு கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏமாற்றிட்டு போகிற பொண்ணை தான் கிடைக்கும். மட்டும் புரிஞ்சுட்டேன் காய்ஸ். ஒரு பையன் உண்மையாக லவ் பண்ணால் பொண்ணு ஏமாத்திடுறான், ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணால் பையன் ஏமாத்திடுறான். 2 பேருமே உண்மையாக இருந்தால் அவங்க லவ் எப்படியாவது புட்டுக்குது. சில ஸ்டோரிஸ் இப்படியும் முடியுது. இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி யார் எது சொல்லலாம் அப்படின்னு DM பண்ணுங்கள். பாய் காய்.